ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனைத்து பிரஜைகளுக்கும் சிறந்த வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தும் பணியில் ஊடகங்கள் வெளிநபர்களாக அன்றி பங்குதாரர்களாக தான் கருதுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. மின் கட்டண திருத்த காலக்கெடு இன்றுடன் நிறைவு. டிஜிட்டல் பொருளாதாரம் அடுத்த 5 ஆண்டுகளில் $15 பில்லியன் வருவாயை ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காலக்கெடு இன்றுடன் நிறைவு. அரசியல் பக்கச்சார்பின் அடிப்படையில் இனிமேல் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது, ஜனாதிபதி உறுதி. உள்நாட்டுச் செய்திகள். மிக சிறந்த அரசொன்றை கட்டியெழுப்பி அனைத்து பிரஜைகளுக்கும் சிறந்த வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தும் பணியில் ஊடகங்களை வெளிநபர்களாக அன்றி பங்குதாரர்களாக தான் கருதுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலத்திரனியல் ஊடக நிறுவனங்கள் பிரதானிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதற்காக தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்துள்ளதாகவும் மக்கள் எதிர்பார்க்கும் புதிய அரசியல் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இணையுமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் எந்த நேரத்திலும் அரசாங்கத்தை கேள்விக்குட்படுத்தவோ விமர்சிக்கவோ ஊடகங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றாலும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பாதகமான பொய்யான தகவல்களை வெளியிட வேண்டாம் என ஊடக நிறுவன பிரதானிகளிடம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்தார். பல தசாப்த காலங்கள் நாடு யுத்தத்திற்கு முகம் கொடுத்ததை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை எனவும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது பரவலாக பேசப்படும் பல தலைப்புகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கிய ஜனாதிபதி தற்போது பாரிய பிரச்சனையாக உள்ள வறுமையை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் குறித்தும் ஊடக பிரதானிகளுக்கு விளக்கம் அளித்தார். அரிசி நெருக்கடியை தீர்ப்பதற்காக கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனத்திற்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் 50,000 மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கப்பெற உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் அரிசி கையிருப்பு தொடர்பான அறிக்கைகள் தொடர்பில் சிக்கல் நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடரும் அரிசி மாஃபியாவை முறியடிக்க தேவையான நடவடிக்கைகள் தயாராகி வருவதாகவும் ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். நாங்கள் வந்து சிறிது காலத்தில் நாட்டினுள் போதுமான அரிசி உள்ளதாக விவசாய திணைக்களத்திடமிருந்து எங்களுக்கு தகவல் வந்தது. ஆனால் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடத்திய கணக்கெடுப்பின்படி அரிசிக்கு தட்டுப்பாடு இருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே அரிசியை இறக்குமதி செய்ய முடிவு செய்தோம். 2 அல்லது 3 பேரின் ஏகபோக உரிமைக்கு இது அனுமதிக்கப்படவில்லை. இப்போது அந்த பலம் அவர்களிடம் உள்ளது. ஏனென்றால் நம்மிடம் கட்டுப்படுத்த எந்த கருவியும் இல்லை. நாங்கள் கடினமான நிலையில் இருக்கின்றோம். தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். ஆனால் அதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு அல்லது கட்சித் தலைவர்கள் கூட்டம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளோம். நீங்கள் அதை கேட்கவில்லை. அதேபோன்று அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது.
கோப் குழுவின் தலைவர் பதவி ஆளுங்கட்சிக்கு தேவை என்று கூறினோம். முதல் காலகட்டத்தில் முந்தைய அரசாங்கத்தின் விடயங்களை பரிசீலிக்க வேண்டும். அந்த அரசின் அமைச்சர் ஒருவர் கோப் குழுவின் தலைவராக வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்று தெரிவித்தார். இதேவேளை இன்று காலை பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது துறைசார் குழுவை நியமிப்பதற்கு ஜனவரி 31ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சபை தலைவர் தெரிவித்தார். இதேவேளை பாதுகாப்பு அமைச்சு, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உள்ளிட்ட 24 அமைச்சு ஆலோசனை குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனை இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது மின் கட்டணத்தை வருடத்திற்கு 4 முறை திருத்தியமைக்க வேண்டும் என முன்மொழியப்பட்டது. ஆனால் 2023இல் 3 முறையும் இந்த ஆண்டு 2 முறையும் மின் கட்டணம் திருத்தப்பட்டது. எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் வருடத்திற்கு 2 முறை மின் கட்டணத்தை திருத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்காக கட்டண திருத்தம் இன்றைய யோசனையில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் இன்று வழங்கப்பட உள்ள யோசனை அடுத்த வருடம் ஜனவரி 3ஆம் வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. இதேவேளை இந்த வருடம் டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை கடந்த அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்கியிருந்தது. மின் கட்டணத்தை 6 வீதமாக குறைக்க முன்மொழியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் பொது பயன்பாடு ஆணைக்குழு கொடுக்கப்பட்ட திட்டத்தில் 3 முக்கிய பிழைகளை சுட்டிக்காட்டி முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு மின்சார சபையிடம் அறிவித்திருந்தது. அதற்கு 2 வார கால அவகாசம் தேவை என மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி மின்சார சபைக்கு நவம்பர் 8ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டதோடு மேலும் 2 வாரங்கள் அவகாசம் வழங்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததன் காரணமாக நவம்பர் 22ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்க தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மின்சார சபை மேலும் 2 வார கால அவகாசம் கோரியதன் காரணமாக இன்று வரை கால அவகாசத்தை நீடிக்க ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது. எவ்வாறாயினும் மின்சார கட்டண திருத்த யோசனை இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்கப்பட விட்டால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என மின்சார சபைக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் அதிகாரத்தினதும் டிஜிட்டல் தொழில்நுட்ப நிபுணர்களினதும் எதிர்பார்ப்புகள் ஒன்றாக இருக்கும் நிலையில் நாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் செயற்பாட்டிற்கு அனைத்து தொழில் வல்லுநர்களினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். எந்த சந்தர்ப்பத்திலும் அதற்காக ஒத்துழைப்பாக இருப்பேன் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சராக கடமைகளை நேற்று பிற்பகல் பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுகையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாக பொருளாதார உடன்படிக்கைகளில் வினைத்திறனை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர் மட்டத்திற்கு கொண்டுவர முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வறுமையை ஒழித்தல், சமூக மனப்பாங்குகளை மாற்றுதல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் என்பன அரசாங்கத்தின் பிரதான இலக்குகளாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கட்டிடங்களை நிர்மாணிப்பதனால் மாத்திரம் ஒரு நாடு அபிவிருத்தி அடையாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி 2 தசாப்தங்களுக்கு முன்னர் நிர்மாணத்துறை அமைச்சொன்று இருந்ததை நினைவு கூர்ந்ததோடு தற்போது ஒவ்வொரு அமைச்சும் நிர்மாண பணிகளையே மேற்கொண்டு வருவதையும் ஜனாதிபதி தெரிவித்தார். கடந்த வருடம் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் பல்கலைக்கழக வேந்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் எவ்வித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை எனவும் கட்டிட நிர்மாணங்கள் தொடர்பிலான கலந்துரையாடல்கள் மாத்திரமே இடம்பெற்றதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தொழில் அமைச்சுக்கு 2 பாரிய கட்டடங்கள் உள்ள போதிலும் இன்னும் மக்களின் வரிசையில் குறைவில்லை எனவும் அதற்கான தீர்வுகளை வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அவசியமானது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். டிஜிட்டல் பொருளாதாரம் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் $15 பில்லியன் வருமானம் ஈட்டவும் அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் டிஜிட்டல் பணியாளர்களை 2 லட்சமாக அதிகரிப்பது, முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பான செயல் திட்டத்தை எதிர்வரும் 5 வருடங்களில் செயல்படுத்துவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராக பொறியியலாளர் எராங்க வீரரத்னவும் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வர்ணுஷி தனபால, ஜனாதிபதியின் டிஜிட்டல் விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் ICTA தலைவருமான அன்ஸ் விஜயசூரிய ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2024 பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான வருமான மற்றும் செலவு அறிக்கைகளை வழங்குவதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
தேர்தலில் போட்டியிட்ட 8361 வேட்பாளர்களில் 1985 பேர் மட்டுமே அந்த அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக அதன் தலைவர் RMLA ரத்நாயக்க குறிப்பிட்டார். குறித்த காலத்திற்குள் உரிய அறிக்கைகளை வழங்காத நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை விரைந்து நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்தார். பாலின அடிப்படையிலான வன்முறைகளை ஒழிப்பதற்கான 16 நாள் உலகளாவிய முன்னெடுப்புக்கு ஒத்துழைப்பை நல்கும் வகையில் இலங்கை பாராளுமன்றத்தின் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெண் பணியாளர்கள் செம்மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்திருந்தனர். இந்நிகழ்வில் இலங்கை பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இங்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அம்பிகா சாமுவேல் செம்மஞ்சள் நிற கைப்பட்டியை அணிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகையில் அரசியல் பக்கச்சார்பு அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்த ஒரு அரசியல் அழுத்தங்களும் இனிமேல் இடம்பெறாது. நாட்டுக்கு உகந்த தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முழு சுதந்திரத்தையும் இலங்கை முதலீட்டு சபைக்கு வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை முதலீட்டு சபையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அரசியல் ஸ்திரத்தன்மையைப் போலவே நாட்டுக்குள் நிதி ஸ்திரத்தன்மையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அது தொடர்பிலான பாரிய பொறுப்பு முதலீட்டு சபைக்கு உள்ளதென்றும் சுட்டிக்காட்டினார். முதலீட்டு சபைக்கு இருக்கும் பொறுப்பை சரியாக நிறைவேற்ற அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் நாட்டுக்கு உகந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முதலீட்டு சபைக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்தார். முதலீட்டு சபையின் செயற்திறனை அதிகரிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கும் புதிதாக 5 முதலீட்டு வலயங்களை அடுத்த வருடத்தில் ஆரம்பிப்பது குறித்தும் கவனம் செலுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஏரத், பணிப்பாளர் நாயகம் ரேணுக வீரகோன் உள்ளிட்ட அதிகாரிகள் இதன்போது கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டதுடன் சூரிய சக்திகள் வேலைத்திட்டம் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டது. ஒப்பந்தம் செய்யப்பட்ட வேலைத்திட்டங்களை மீளாய்வு செய்து அவற்றில் பயனுள்ள வேலைத்திட்டங்களை விரைவில் ஆரம்பிக்குமாறு வலியுறுத்திய ஜனாதிபதி, ஒப்பந்தம் செய்யப்பட்ட வேலைத்திட்டங்கள் செயல்திறன் அற்றவையாக காணப்படும் பட்சத்தில் அவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார். வலுசக்தி அமைச்சர் மின் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி, இலங்கை மின்சார சபையின் தலைவர் கலாநிதி திலக் சியம்பலாபிட்டிய, இலங்கை நிலைபெறுதகு வலு அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் TMWJ பண்டார, இலங்கை மின்சார தனியார் நிறுவன தலைவர் பொறியியலாளர் ஜனக அலுத்கே, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் TJ ராஜகருண உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். மதுவரி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஒழுங்கான முறையொன்றை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்தார். மதுவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். அதிகாரிகள் தமது அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டத்திற்கு முரணான விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டத்தை அமுல்படுத்துவது அவசியம் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி உரிய நேரத்தில் வரி அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். மதுவரி வசூலிப்பதில் உள்ள சிரமங்கள் மற்றும் அதில் இடம்பெறும் முறைகேடுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அறவிட வேண்டிய வரியை வசூல் செய்தல், கருப்பு பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் வரி வசூலிக்க முடியாத நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்களை தடை செய்தல் போன்ற புதிய முறைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் வரி அறவீடு செய்வதில் தற்போதுள்ள சட்டத்திட்டங்களில் காணப்படும் குறைபாடு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் வரி அறவீட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் மதுவரி உத்தியோகத்தர் ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மதுவரி திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்களிடையில் நல்ல அபிப்பிராயம் கிடையாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் பொருளாதாரத்திற்கு சாதகமான வகையில் அந்த நிறுவனங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்.
ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரான்ச் கௌரவ சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வலவை பாராளுமன்றத்தில் சந்தித்தார். இதன்போது பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவம் கலந்து கொண்டார். இன மற்றும் மத பதட்டங்களை குறைத்து தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்கத்தின் கொள்கைகளை பிரான்ச் பாராட்டினார். அரசியல்வாதிகள் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை நிலைநிறுத்துவதற்காக சட்டமியற்றும் செயற்பாட்டில் பொதுமக்கள் ஆலோசனையின் முக்கியத்துவத்தை அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இலங்கையில் ஐக்கிய நாடுகள் சபையின் பங்கை விளக்கியதுடன் பல்வேறு அபிவிருத்தி மற்றும் நிர்வாக முயற்சிகளில் நாட்டிற்கு ஆதரவளிக்க ஐநாவின் தயார் நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தினார். பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் ஒன்றியத்தை நிறுவியதற்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்த பிரான்ச் சட்டமியற்றும் கட்டமைப்பில் பாலின சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய தன்மையை மேம்படுத்துவதில் முற்போக்கான பங்கின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். 10வது பாராளுமன்றத்தின் பாராளுமன்ற குழுக்களை அமைப்பது தொடர்பில் கௌரவ சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல இதன்போது விளக்கமளித்தார். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றின் போது கருத்து தெரிவித்திருந்தார். 13வது திருத்தம் என்பது தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயம். அது அரசியல் சாசனத்திலிருந்து இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இந்த 13வது திருத்தத்துக்கு பதிலாக அதிலும் விட மேம்பட்ட ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்களா என்பது முதலாவது கேள்வியாக இருக்கின்றது. ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது அவர்களுடைய முக்கியஸ்தர்களோ தமிழ் மக்களுடைய தீர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இதுவரை அவர்கள் எதுவும் தெரிவித்தது கிடையாது. இந்த இடதுசாரிகள் இலங்கையில் இருக்கக்கூடிய எமது பழம்பெரும் இடதுசாரிகள் துவக்கம் இன்றைய நிலை வரையில் அவர்கள் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை மறுதளித்து வந்ததாகத்தான் சரித்திரம் இருக்கின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஜேவிபியும் கூட அவர்களுடைய அடித்தளம் என்னவென்றால் 71ஆம் ஆண்டு அவர்களுடைய கிளர்ச்சியின் போதும் சரி அல்லது இப்பொழுது 88-89 நடந்த கிளர்ச்சியின் போதும் சரி அவர்களது கிளர்ச்சியில் தமிழ் மக்கள் ஒரு அங்கத்தவர்களாக சேர்க்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தமிழ் மக்களை எதிரிகளாக கருதினார்கள். இன்றோ நாளையோ ஒரு வருஷத்தாலோ 2 வருஷத்தாலோ இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இவற்றை மனதில் வைத்துக்கொண்டு அதாவது அந்த 13வது திருத்தம் என்பதை அடுத்த சரியான ஒரு தீர்வு தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் வரையில், சரியான ஒரு தீர்வை உள்ளடக்கிய ஒரு புதிய அரசியல் சாசனம் வரும் வரையில் இந்த 13வது திருத்தம் என்பது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தொண்டமானாறு தடுப்பணையை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற கோரி தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வரணி நாவட்காடு கிராம விவசாயிகள் நேற்று வயலில் இறங்கி போராட்டம் செய்துள்ளனர். தொண்டமானாறு தடுப்பணையை மூடி வைத்திருப்பதால் தென்மராட்சி வரணி பிரதேச வயல்களில் தேங்கி நிற்கும் மேலதிக நீர் வடிந்து செல்ல முடியாமல் வயல் நிலங்களில் தேங்கி பயிரை அழிவடைய செய்வதால் விரக்தியடைந்த விவசாயிகள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்புகிறோம், ஈழகளை நாங்கள் நம்புகிறோம். தொண்டமானாறு தடுப்பணை என்ன காரணத்துக்காக பூட்டி வச்சுக்கிறார்கள்? காப்பாற்ற முடியும். பாலத்துக்கு மேலால தண்ணி ஒரு காலம் பாயவில்லை. 2021-22 இப்படி பாஞ்சு நாங்கள் ஆளுநராக்களுக்கு சொல்லி அவர்கள் பார்த்து பார்வையிட்டு அந்த வருஷம் திறந்து விட்டவை தொண்டமானாறு. அதால் தண்ணியை வடைஞ்சது. 22-23 ஆண்டு எங்களுக்கு வெள்ளம் குறைந்த காரணத்தினால எங்களுக்கு வெள்ள பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் தொடர்ந்து மழை வந்தபடியால் எங்களை வயல்வெளி எல்லாம் மூடப்பட்டது. பாருங்க நிற்கிற தண்ணிக்கு என்ன மாதிரி உண்டு. என்ன திறப்பு தண்ணி திறக்கிற இடத்துக்கு போக முடியாத பாதை எங்களுக்கு இல்லை. அது தொண்டமானாறு தான் புளியாண்டு சொல்கிறார்கள். அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கதைச்சி உடனடியாக அணியை திறந்து அதை பாய விட்டால் தான் இந்த எங்கள்ட வயலில் முழுக்க வெட்டி எடுக்கலாம். பார்த்தீங்களானே எல்லாம் பாசியாக இருக்குது. கொஞ்சம் தப்பி இருக்குது. அதுவும் இல்லாமல் போயிடும். இன்னும் வானிலை அரைக்க மழை பெய்தும் பெறும் என்று சொன்னால் வந்தால் முழுவதும் இல்லாமல் போகும். நுவரெலியா இலங்கை போக்குவரத்து சபையில் கடமையாற்றிய காவலாளியை கொலை செய்து டிப்போவில் வைப்பிலிடப்பட்டிருந்த சுமார் 9 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். டிப்போவில் காவலாளராக பணியாற்றிய நுவரெலியா கல்பாய பிரதேசத்தை சேர்ந்த லோகேஸ்வரன் என்ற 85 வயதுடைய நபரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சிலர் காவலாளியை கொன்றுவிட்டு டிப்போவில் இருந்த அலுமாரியில் இருந்து சுமார் 9 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து சென்றது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
காவலாளி தனது பாதுகாப்பு அறையில் காத்திருந்த நிலையில் சில இனந்தெரியாத நபரால் அவர் தாக்கப்பட்டுள்ளார். கொலை சம்பவத்தின் போது டிப்போவுக்கு பொறுப்பான உத்தியோகத்தரும் காசாளரும் டிப்போவில் தங்கியிருந்த போதிலும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ඊට පස්සේ වමනද කරේ? ඊට පස්සේ දොර තට්ටු කරා ඒත් නෑ. ඔව් ඊට පස්සේ ඇතුළේ මේ රනෝට් එකේ මහත්තයා කෙනෙකුට මේ කෝල් එකක් ගත්තා. අරගෙන කිව්වා මේ අංකල් කතා කරනවා නැගිටින්න දොර අරින්න කියලා. එයාට ඇවිල්ලා දොර අරින්න කිව්වා. ඔව්. ඊට පස්සේ තමයි එයා ඇවිල්ලා එයාත් ඇවිල්ලා මේ අංකල්ට තට්ටු කරා. ඔව්. නැගිටින්න කියලා. ඔව්. එයාත් එක්කනේ අර ලයිට් ඕෆ් කරලා තිබ්බින්දා පේපර් වල දෙක්කෙත් නේ එයාත් ඇවිල්ලා තට්ටු කරා. ඔව්. ඊට පස්සේ තමයි ආය තව අනිත් මාධ්‍ය අර කෙසිරකින් එක්කන ඇවිල්ලා එයාත් ආවා. එයා ඇවිල්ලා ලයිට් දානකොට තමයි දෙක්කේ මේම. පස්සේ තමයි යාළුවා දොර ඇරියේ. ඊට පස්සේ පොලිසියට දැනුම් දුන්නේ? දැනුම් දුන්නා. එයාලා දැනුම් දුන්නා පොලිසියට. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். ராஜினாமா செய்வதற்கான எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி 2027 ஆட்சி முடியும் வரை முழுமையாக ஜனாதிபதியாக தொடர இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மிஷேல் பார்னியரின் ஆட்சியை கவிழ்க்க குடியரசுக்கு எதிர்ப்பு முன்னணியில் ஐக்கியப்படுத்தப்பட்டதற்காக பிரெஞ்சு தீவிர வலதுசாரிகளையும் கடும்போக்கு இடதுசாரிகளையும் அவர் கடுமையாக சாடினார். இதற்கமைய புதிய பிரதமரை எதிர்வரும் நாட்களில் நியமிப்பதாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை அளித்து மக்கள் நலனுக்காக அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு அவர் முன்னுரிமை அளிப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2027 ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்துள்ள நேஷனல் ரேலி கட்சி நாட்டில் குழப்பத்தை உருவாக்கி ஆதாயம் தேட பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு மாநிலமான அசாமில் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வ சர்மா தலைமையில் பாஜக ஆட்சி இடம்பெறுகிறது. இம்மாநிலத்தில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் பொது இடங்களில் உள்ள சிறிய உணவகங்களில் மாட்டிறைச்சி விற்க மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன்போது சமாஜ்வாதி எம்பி மற்றும் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவை சேர்ந்த எம்பிக்கள் கருத்து தெரிவிக்கையில் மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அரசு தலையிடக்கூடாது, இது சர்வதிகாரத்தை நோக்கி செல்லும், இதுபோன்ற உத்தரவு அரசியலமைப்புக்கு எதிரானது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாள் ஆட்டம் இன்று இடம்பெற்றது. முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 358 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. தென்னாப்பிரிக்கா அணி சார்பில் ரயான் ரிக்கல்டன் 101 ஓட்டத்தையும், கயல் வேரியன் 105 ஓட்டங்களையும், டெம்பா பெவ்மா 78 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பில் லைரு குமார 4 விக்கெட்டுகளையும், அசித்த பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளையும், விஸ்வ பெர்னாண்டோ 2 விக்கெட்டுகளையும், பிரபாத் ஜெயசூரிய 1 விக்கெட்டையும் பெற்றனர். தனது முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி குளிர்பான இடைவேளை வரை 52 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை இழந்திருந்தனர். இலங்கை அணி சார்பில் திமுத் கருணாரத்ன 20 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். களத்தில் பத்தும் நிசங்க 16 ஓட்டங்களுடனும், தினேஷ் சண்டிமால் 3 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். He uses his feet as Kyle Verreynne. Has this gone all the way for 6, and that brings up 100 for Kyle Verreynne. It's his third 100 in the test format. His teammates are up on their 19 வயதுக்கான ஆசிய கிண்ண அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. சாஜாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இலங்கை மற்றும் இந்திய அணிகள் மோதின. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 46.2 ஓவர்களில் இலங்கை அணி 173 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இலங்கை அணி சார்பில் லக்வின் அபேசிங்க 69 ஓட்டங்களையும், சாருஜன் சண்முகநாதன் 42 ஓட்டங்களையும் பெற்றனர். Shot, middle of the bat. Oh, that time. More runs. Yes, spot. Oh, he's got. Oh, beautifully taken.
Oh, there you go. 174 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்படுத்தாடிய இந்திய அணி 21.4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 175 ஓட்டங்களை பெற்றது. இந்திய அணி சார்பில் வைபவ் சூரியவன்சி 67 ஓட்டங்களையும் ஆயுஷ் மாத்ரே 34 ஓட்டங்களையும் பெற்றனர். Can prove to be not short on lung power. It's a case of, oh, beautiful. In the air, but in the gap, and that'll be 4 more. Again, use of feet. And Bangladesh or Pakistan will be up against it. We don't know yet. Plays it fine. That should run away to an offer. நாணயமாற்று வீதம் ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.